வணக்கம் ரசிகர்களே, விஜய் டவுன் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் விஜயகுமார். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற பஸ் ஸ்டாண்ட் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி. இந்த திருத்தணி பஸ் ஸ்டாண்டு பற்றின வீடியோ தான் இது. இப்போ நம்ம இருக்கிறது திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நடைபயண தூரத்தில் தான் இந்த திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. திருத்தணி ரயில் நிலையம் சென்னை மும்பை ரயில் மார்க்கம் செல்லும் பாதையில் அமைந்துள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் மதுரை மும்பை சூப்பர் ஃபாஸ்ட், கச்சகுடா புதுச்சேரி எக்ஸ்பிரஸ், நாகர்சேல் சென்னை எக்ஸ்பிரஸ், நாகர்கோவில் மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், மும்பை சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், கருடாத்ரி எக்ஸ்பிரஸ் திருப்பதி சென்னை, சப்தகிரி எக்ஸ்பிரஸ் திருப்பதி சென்னை, திருப்பதி சென்னை எக்ஸ்பிரஸ், திருப்பதி புதுச்சேரி மெமோ, அரக்கோணம் கடப்பா மெமோ ஆகிய ரயில்கள் இந்த திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். அதேபோல் திருத்தணியில் இருந்து சென்னைக்கு தெற்கு ரயில்வே லோக்கல் மெமோ ரயிலை இயக்குகிறது. இந்த ரயில் திருத்தணியிலிருந்து முதல் வண்டி அதிகாலை 4 மணிக்கு புறப்படும். கடைசி வண்டி இரவு 9:45 மணிக்கு சென்னைக்கு புறப்படும். இந்த திருத்தணி முருகனின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்கிறது. வட தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி மலையில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில். இது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலமாகும். வருடத்தின் 365 நாட்களை குறிக்கும் விதமாக 365 படிகளை கொண்ட மலைக்கோவில். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற தலமாகும் இந்த திருத்தணி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் TNSTC சென்னை, திருச்சி, சேலம், திருவள்ளூர், வேலூர், ஆரணி, அரக்கோணம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திண்டிவனம், சோளிங்கர் ஆகிய ஊர்களுக்கு வழக்கமான பேருந்து சேவைகளை இயக்குகிறது. மற்றும் திருப்பதி, பெங்களூரு, சித்தூர், பாண்டிச்சேரிக்கு பேருந்துகளை இயக்குகிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் SCTC திருத்தணியில் இருந்து திருநெல்வேலிக்கு வாரத்திற்கு 4 முறை, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில் பேருந்துகளை இயக்குகிறது. திருப்பதியிலிருந்து மதுரை, நாகர்கோவில், பேராவூரணி, பட்டுக்கோட்டை, கும்பகோணம், நாகப்பட்டினம், சிதம்பரம், மயிலாடுதுறை செல்லும் பேருந்துகள் திருத்தணி வழியாக இயக்கப்படுகிறது. ஆனால் இந்த பேருந்துகள் திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வராது, மெயின் ரோட்டிலேயே நின்று செல்லும். அதேபோல் ஆந்திர மாநில போக்குவரத்து கழகம் சார்பில் APSRTC திருமலைக்கு அடிக்கடி பேருந்துகளை இயக்குகிறது. கர்நாடகா அரசு போக்குவரத்து கழகம் KSRTC பெங்களூருக்கு 2 பேருந்துகளை இயக்குகிறது. இந்த திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் ஒரே ஒரு நடைமேடை, அதாவது ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு தான். மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மில் நிற்காமல் பஸ்ஸு வரக்கூடிய அந்த பாதையிலே தான் நின்றுட்டு பஸ் ஏறுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அந்த பிளாட்ஃபார்மில் கடைகள்லாம் பிளாட்ஃபார்ம் பஸ்ஸு ஆளுங்க நிற்கிற இடத்துலையே கடைகள்லாம் போட்டிருக்குறாங்க. அதை பார்க்க முடியுது. பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோவா நீட்னஸாக இருக்குன்றது சொல்ல முடியல. ஒரே குப்பைங்கள்லாம் நிறையா இருந்தது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே நிறைய பிளாட்ஃபார்ம் கடைங்கள்லாம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் கீப்பர் ஆஃபீஸும் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. மற்றபடி இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு சாதாரண பஸ் ஸ்டாண்டுன்னு தான் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜய் டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் விஜயகுமார். நன்றி, வணக்கம்.